அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த அதிகாலை எந்திரித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு சுத்திகரித்த பிற்பாடு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு நிறைய நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களை சொல்லி மகிமைப்படுத்த வேண்டும். யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, எல்ரோஹி, எபினேசர், எத்தனையோ நாமங்கள் உண்டு. மாத்திரமல்ல, கர்த்தரை செய்த அதிசயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த அதிசயங்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு சில நன்மைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு புது பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு இக்கட்டு நாளை உதவி செய்த அந்த காரியத்தை நாம் நினைவு கொண்டு அதையும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு நாம் என்ன வேண்டுகிறோமோ அது நடந்தாகிவிட்டது என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஏசப்பா. உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது ராஜா. ஏசப்பா, சபையெல்லாம் ஆண்டவரே நிறைய இடத்துல கூடி ஜெபிக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே 7 மணி துதி ஆராதனை ஏறெடுக்கிறாங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரங்கத்தாவே, உலக எழுப்புதலுக்காக தமிழ்நாட்டு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே, வாழை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க தகப்பனே. ஏசப்பா, இப்படி அநேக ஜெபங்கள் ஏறெடுக்க கொண்டு இருக்கிறது ராஜா. அந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீர் ஆமென்று பதில் கொடுத்துருக்க கூடாது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற பணியோடு தூதரை கொண்டு எங்கள் வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே, நன்றி ஏசப்பா. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஊழியங்கள் சீக்கிரங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிரஜாதி மக்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரங்கத்தாவே, துதி கன மகிமை ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன்.